கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏசி ரூம் இருக்கு. சரி நைட் எதுக்கு வந்துட்டாங்க? சொல்றேன்ப்பா, பேசிட்டு இருக்காங்க பேச்சு. கொஞ்சமாச்சு கமெண்ட் பண்ணுங்க. இது சாரினா வேற கலர் தான் உள்ள போயிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். எனக்கு ஒரு பாவாடை சட்டை பிடிச்சிருந்தது. சரியா இந்த டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா இவனுக்கு? பாருங்க முடிஞ்சேன். அப்போ நான் இவ்வளோ கொள்ளுமா தெரியுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கோவிலுக்கு. எந்த கோயிலுக்கு? சபரிமலை கோயில். தீபா அக்கா கோயில் வந்திருக்கோம். என் கோயிலும் கோயிலுக்கு வந்திருக்கோம். பத்மா கோயில். இங்க ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குன்னு இங்கே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட லாட்ரி ஷாப்ஸ் தான் இருக்கு. ஆமா, இங்க லாட்ரி ஃபேமஸ் கேரளால. ஆமா யா, கேரளா தான் இப்போ நாங்க இருக்கோமே. கேரளால எந்த இடத்துல இருக்கு? கேரளா நேம் சொல்லு. திருவாண்டம். திருவாண்டம்ல இருக்கோம். இங்க லாட்ரிஸ் எல்லாம் இருக்கு. லாட்ரிஸ் வேற என்ன ஷாப்ஸ் சாப்பாடு இருக்கு? எல்லாம் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்டே பண்றதுக்கு இடம் அது ரூம் இருக்கு. ஏசி ரூம். கியூட்டான கோயில்ல இருக்காங்க. ஏசி ரூம் இருக்கு. நைட்டி எல்லாம் இருக்குங்க. ஏசி ரூம் இருக்கு. நைட்டி இருக்கு. ஆண்டி என்னடி சொல்ற? ஏசி ரூம் இருக்கு. சரி நைட்டி எதுக்கு வந்துட்டாங்க? ஜஸ்ட் சொல்றேன்ப்பா. நம்ம நாளைக்கு அந்த அண்ணா பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க பேச்சு. கொஞ்சமாச்சு கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஏகப்பட்ட பேக்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கன்ஃபார்மா பேக்ஸ் தான் எடுப்பாங்க உங்க குழந்தைங்க. அப்படி இருக்கு. அப்ப ஸ்லிப்பர்ல எடுக்க மாட்டாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்கு பேக்ஸ், டாய்ஸ். நீ உள்ள போகாமல எப்படி சொல்லுவ? அதெல்லாம் இங்க இருந்தே தெரியுதே. Dress shops இருக்கு. இங்கெல்லாம் டாய்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் டைல இருக்கு. உனக்கு பிடிக்கும், அதனால உங்க பசங்களுக்கு பிடிக்கும். இருக்கும். ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு. நீ வேணா அதில் பிடிச்சிட்டு வரலாம். என்னது ஷேர் ஆட்டோ? ஷேர் ஆட்டோ. இப்போ நம்ம எப்போ கோயிலுக்கு போக போகிறோம்? மார்னிங் போகிறோம். 6 o'clock to 7 o'clock வரைக்கும் போய் ப்ரே பண்ணுறோம். அப்புறம் என்ன, பீச் தான். வாட்ச் பேக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நீங்களே வேணா வீடியோல காமிப்பாருங்க. நாளைக்கு காலைல காட்டலாம். அல்ல ஷாப்ல வேணா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ஷாப் தான். இதெல்லாம் ஃபுல்லா ஷாப். ப்ளீஸ் இப்போ நம்ம ரூமுக்கு போறோம். பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரூமுக்கு போறோம். நம்ம இப்போ ரூமுக்கு போறோம். ஏசி ரூம் இருக்குலாம் இருக்கு. நாங்க இப்போ நார்மல் தான் எடுத்துக்கோம். நம்ம இப்போ நைட் கும்பிட்டு வந்தாங்களா? ஏசி ரூம் இல்ல, நார்மல் ரூம். நார்மல் ரூம் தான் போறோம். இல்ல ஏற்கனவே தனிப்பா தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே தணுக்கா இருக்கு. அதுதான் தான் சொல்றேன். நீங்க வந்து என்ன ஸ்வெட்டர் ஏதாவது போட்டுட்டு வாங்க. ஏன் உனக்கு அந்த கேப்ல அதை விட இது பெஸ்ட் இல்ல? எங்கடா நான் அப்படிறேன். திருவாண்டமில் இருக்க பத்மநாபன் டெம்பிள் வந்து நைட் வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டு பிளேட் போட்ட மாதிரி செம்ம வியூவில். இதை வந்து நாங்கள் வந்து வெளியே இருந்து எடுத்தோம். க்ளோஸ் ஆகிடுச்சு. நைட்டு தான் நாங்கள் ரீச் ஆனோம் திருவாண்டம்லேருந்து. நாளைக்கு காலையில் தான் சாமியை பார்க்க போவோம். அதனால் நைட் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் திருவாண்டம் ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே சாப்பிட வந்துவிட்டோம். நான் வந்து 30 இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, ரொம்பலாம் நல்லாயிருக்குன்னு சொல்ல, ஓகே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒருத்தவங்க ஒன்று ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு நாளைக்கு காலையில் தான் கோயிலுக்கு போவோம். வந்து ரீச் ஆனோடனே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரிஷி வந்து ஸ்லிப்பர் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேண்ட்ஸு, கிளிப்ஸு, ப்ரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அதையும் வந்து ஷாப்பிங். பிரேஸ்லெட் அது. ஆமா, நல்லா இருக்குல்ல? இதோட இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இங்க பாருங்க. அப்புறம் ஷாப்பிங் முடிச்சு ஒரு பில்லிங்கையும் போட்டுட்டு நேராக வந்து ரூமுக்கு தான் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தோம்.
அப்புறம் இன்னொரு கடை ஏறினாங்க ஆருஷிக்கு ஸ்லிப்பருக்காக. ஸ்லிப்பரும் அங்கே கிடைக்கலன்னொடனே சரி திருப்பியும் ஷாப்பிங்கில் இறங்கிட்டாங்க. ஆன்ட்டி ஒரு ஷூ வாங்கிட்டு அவங்களோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு குட்டி 2 கிளிப்ஸ் வாங்கினேன், அதுவும் க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்லாம் கூட சைடில் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இந்த ஒரு கடையில் ஒரு மாடல் வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன எல்லாருமே இந்த திருவிழாவில் போனால் வாங்கலாம், அந்த மாதிரி தான் இதுவும். டெம்பிள் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ஷாப்பிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால நல்லா இருந்தது. அங்கேயே ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம். டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா இவனுக்கு, அது முடிஞ்சு இப்போ நாங்கள் அதுக்கு போயிட்டுருக்கோம், அந்த லைட் செட்டிங்க்காக போயிட்டுருக்கோம். பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி, அதுவும் முன்னும் முடிவாகலை, ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷனில் இல்லை. நம்ம பண்ணுறது தாங்க. ஆமாம் நம்ம பண்ணுறது தான். அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இதோ இந்த லைட் கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் தூங்கிட்டு திருப்பி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் கோயிலுக்குள்ளே போக முடியுமா, அவ்வளோ க்யூ நிற்குமா. அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். பாய் காய்ஸ். அப்போ நான் இவ்வளோ கொள்ளுமா தெரியுறேன், குட்டி புஷ்காவாக இருக்குல்ல. இப்போ நாங்கள் திருவாண்டம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வந்து 6 o'clock டைம். இப்போ எத்தனை 50 உங்களுக்கு ஃபுல்லாக வைப்பியா? இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாண்ட்ரமில் இருக்குது. பத்மநாபன் டெம்பிள் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு காட்டும். அந்த டெம்பிளுக்கு தான் நாங்கள் காலையில் 6 மணிக்கே வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு டைமிங் வந்து நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து கோயிலே வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குளம்லாம் இருக்குது. காலையில் வந்து காலியாக இருந்தது. பட் ஆனால் ஈவினிங்லாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் காலையிலேயே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர் ஃபோனெல்லாம் வந்து ஒரு டோக்கன் போட்டு உள்ளே கொடுத்துருந்தோம். அதுக்கு 50 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பே பண்ணி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போகணும். கோயிலுக்குள்ளே போகிறப்போ ட்ரெஸ் கோட் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாவாடை சட்டை போட்டுக்கலாம், சுடிதார் போட்டிருந்தீங்கனாலும் வேஷ்டி மேலே கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பாவாடை சட்டை கவுனு குட்டீஸ் 12 years வரைக்கும் கவுன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து பாவாடை சட்டை போட்டுக்கோங்க, இல்லைனா அதுக்கு மேலே வேஷ்டி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜீன் அந்த மாதிரிலாம் அலோட் கிடையாது. உள்ளே போகிறப்ப எல்லாமே செக் பண்ணுவாங்க. எது வச்சுருந்தாலுமே பார்த்து எல்லாத்தையுமே வெளியே வந்து இது பண்ணிவிட்டு உள்ளே போங்க, இல்லைனா நீங்கள் உள்ளே போக முடியாது. அவ்வளோ செக்கிங் இருக்கும். வெளியே ஒருத்தவங்க வந்து துப்பாக்கியோடு நின்றுட்டுருப்பாங்க. கோவிலெல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒரு பாவாடை சட்டை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எங்கள் ஆண்டியை கூப்பிட்டு இது வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அதுவும் போனேன். பட் ஆனால் எல்லாமே க்ரீனாக இருக்குது, க்ரீன் வாங்காது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம சைஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா ஒரு ஆஃப் சாரி தான் வந்து நல்லா இருந்தது. சரி ஓகே, ஆஃப் சாரி தான் நம்மக்கிட்ட இல்லையா, அது கேரளா மாடல் ஆஃப் சாரி. அதனால் வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டுங்கால் பகவதி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கும் வந்து அங்கே முடிச்சுட்டு ஒரு 20 பகவதி அம்மன் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோயில்? ஆட்டுக்கால் தானே? ஆட்டுக்கால் இல்லை, வேற என்ன கோயில் பேர் என்னம்மா? அதுக்கப்புறம் நாங்களும் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி அங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அது வந்து என்னென்னா கண்ணகி வந்து அந்த சிலம்பு எடுத்து போட்டு உடைச்சிட்டு மாதிரி எரிச்சிட்டு வந்து அமைதியான இடம் இந்த இடம் தான், அது வந்து அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம். செமையாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன். ஆனால் அதுக்கு முன்னே எல்லாருமே நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, எல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்துக்கலான்ட்டு நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏன் நான் இப்படி இருக்கேன்னு மட்டும் பார்க்காதீங்க. காலையில் கோயிலுக்கு போன குளத்துனால இப்படி இருக்கேன். நல்ல ட்ரெஸ் போடல, ஏன்னா ட்ராவலிங் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பிரிட்ஜு எதிர்பார்க்காம பார்த்ததுனால நல்லா இருந்தது. சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் போட்டேன். நீங்களும் வந்து திருவாண்ட்ரமில் இருந்து போகிறீங்கன்னா, இடுக்கி ரூட் சைடு போகிறீங்கன்னா இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டோன்னே எல்லாரும் கேட்பாங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.